ஸோ இப்போ நீங்க ஒரு சவுச்சவ் எடுத்துட்டு அந்த ஒரு நைஃபோட முனையில லைட்டா இன்சர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நான் இந்த நைஃபோட டாப்ல ஒரு சுத்தியில வச்சு அடிச்சா இந்த சவுச்சவ் என்ன ஆகும்? ஓகே, ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஓகே, நைஃப் உள்ள இறங்கிடுச்சு. பட் நான் என்ன நினைச்சேன்னா இது மாதிரி மேல வச்சு அடிக்கும் போது இந்த சவுச்சவ் கீழே விழுந்துரும் அப்படின்னு. ஏன்னா அது கீழே பிடிக்கிறது எதுவுமே இல்லையா. ஸோ நான் இங்க ரொம்ப அதிக ஃபோர்ஸ் கொடுத்தேன்னா கண்டிப்பா சவுச்சவ் கீழே விழுந்துரும் நினைச்சேன். பட் ஆனா அதுக்கு எதிர்மாறா நைஃப் வந்து சவுச்சவுக்குள்ள ஃபுல்லா இறங்கிடுச்சு. ஸோ இதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா நியூட்டனுடைய ஃபர்ஸ்ட் லா. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா எந்த ஒரு பொருளும் தன்னுடைய நிலையை மாத்திக்க ஆசையப்படாது, அது என்ன நிலையில இருக்கோ அதே நிலையில தான் இருக்கணும்னு ஆசைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை வந்து லா ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்ப இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னா இந்த கத்தியும் இந்த சவுச்சவும் ஸ்டார்டிங்ல ஒரு நிலையான ரெஸ்ட்ல இருந்தது. ஓகேங்களா, அந்த டைம்ல நான் வந்து ஹேமர் வச்சு அடிக்கும் போது கத்தி வேகமா மூவ் ஆக ஆரம்பிச்சது லைட்டா கீழே ஒரு 2 mm. ஆனா அதே சமயத்துல இந்த கத்திக்கும் சவுச்சவுக்கும் நல்லா இருக்க அந்த ஃபோர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்லாதனால சவுச்சவ் வந்து கத்தி கூட சேர்ந்து ரியாக்ட் பண்ண முடியல அந்த அளவுக்கு வேகமா. சோ அதனால சவுச்சவ் அதோட நிலையான ரெஸ்ட்லயே அப்படியே இருந்தது ஏர்லயே. ஆனா கத்தி மட்டும் கீழே இறங்குது. சோ டெக்னிக்கலி நியூட்டன் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு பொருள் ஈவன் ஏர்ல எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாம நின்னா கூட அது அதே இடத்துல நிற்கும் அன்லஸ் அது வந்து தள்ளக்கூடிய அளவுக்கு ஃபோர்ஸ் வரலனா. சோ அதனாலதான் வந்து இந்த ஏர்ல இந்த சவுச்சவ் கத்தி வச்சு நான் மேல அடிக்கும் போது கூட அதே இடத்துல நின்று கத்தியை மட்டும் உள்ள நுழைய விட்டு. அண்ட் சயின்ஸ் இது போலதான் ரொம்ப வியர்டா சில சமயம் நடந்துக்கும். அண்ட் அதுதான் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. இது போல நிறைய ஃபேக்ட்ஸுக்கு சேனல் மறக்கும்.